எந்நேரம் பாத்துக்கலான்ற ஒரு தைரியத்தோட போயிருக்கான் அப்படின்னா யாருடைய பின்புலத்துல அந்த தைரியம் வருது? நம்ம கட்சியில இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணா தப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட வெளிப்பாடு தானே இது. 18 வயசுக்கு மேல யார் யாரோடு இருக்கணும், யார் யாரோடு இருக்கக்கூடாது என்ற முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அந்த தனி நபருக்கு இருக்கு. அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால இவன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம். விருப்பப்பட்டு இருப்பது வேறு, விருப்பப்படாமல் வற்புறுத்தி செய்வது என்பது வேறு. இந்த நபர் செய்தது அயோக்கியத்தனம். அதை முட்டு கொடுக்கறதுக்கு நீங்க வேற வேற காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். அண்ணாமலை பண்றது அதுக்கு அவருக்கே அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தெரியும். நான் என்னையே சாட்டையால் அடிச்சுக்க போறேன், நான் ஷூ போட மாட்டேன் அப்படின்றது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி, ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக ஒரு ஃபன்னான அரசியல் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது. இது நம்ம வீட்டுல நடந்தா நம்ம எப்படிங்க பேசுவோம்? அப்படியாப்பா இப்படி நடந்துருச்சா, நம்ம வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அப்படியா பேசுவோம்? உணர்ச்சி வசப்படுவோம். அந்த உணர்ச்சியில தான் அவர் பேசுறாரு. தண்டனை எப்படி இருக்கணும்னா அந்த தண்டனையை பார்த்து அடுத்தவங்க வரக்கூடாது, பயப்படணும். இந்த நபர் மாவு கட்டு போட்டதுனால அடுத்தவங்க பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு உடனடியா கிடைக்காத தண்டனை கூட அது விடுதலைக்கு சமமா தான் நான் பாக்குறேன். 3 தவறுகள் செய்யவே கூடாது. ஒருத்தன் பெண்ணை எதிர்த்து, தேசத்தை எதிர்த்து, தெய்வத்தை எதிர்த்து, இந்த 3 தவறுகள் சாதாரண தவறுகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் இந்த 3 தவறுகளும் தமிழகத்துல நடக்குது, சாதாரணமா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இதை மாற்றணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய போராட்டம். டிஎன் டாக்ஸ் 24 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல விவாதங்களை நாம் நடத்திருக்கிறோம். ஆனால் இன்று நம்முடைய தமிழ்நாட்டுக்கே, சொல்ல போனா தமிழ்நாட்டு அரசியல்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு கருப்பு நாள் அப்படிதான் சொல்லணும். ராஜ்பவன் பக்கத்துல இந்தியாலேயே ஒரு டாப் யூனிவர்சிட்டியா இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம், ஒரு பாலியல் வன்புணர்வு சம்பவம் அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. டெல்லியில நடந்த போது அது இங்க ஒரு விவாதமாக இருந்தது. வெஸ்ட் பெங்கால்ல நடந்த போது அது இங்க ஒரு உணர்ச்சியாக பேசப்பட்டது. ஆனால் வேற ஒருத்தர் வீட்டுல நடக்கிற வரைக்கும் அது செய்தி தான். நம்ம வீட்டுல நடக்கும் போதுதான் அதோடைய துயரம், துக்கம் எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகத்திலும் அந்த மாதிரி நடந்திருக்கு. 2 விதமான பார்வைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொருத்தர் வீட்டு பின்னாடியும் போய் காவல்துறை நிக்க முடியாது, சட்டம் ஒழுங்குன்னா அவ்வளோ மைன்யூட்டா போக்கஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டாலும், ஒரு தவறு செய்தால் அதற்கான தண்டனை கிடைக்காமல் போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம். சோ நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு மமதை இருக்கிறது தான் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ந்து நடப்பதற்கு காரணம். அதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு இன்னொரு இது இருக்கு. இதை பற்றி இந்த ஒரு விவகாரம் அரசியலாகிவிட்டது அப்படின்றதால நிச்சயமாக அதனுடைய அரசியல் பார்வையும் நாம் எடுத்தாக வேண்டும். நம்முடன் அதை விவரிக்க, அதை விவாதிக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் தேசிய பொது உடைமை கட்சியின் நிறுவன தலைவரான திரு சசிகரன் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம். நன்றி சார். முதல்ல சொல்லுங்க சார், அதாவது இந்த ஒரு சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்னு ஒரு விஷயத்துக்குள்ளேயே நம்ம சுருக்கிட முடியுமா, இல்ல இது எப்படி நம்ம அணுகணும் இந்த விஷயத்த அப்படின்றது உங்களுடைய பார்வையை, முதற்கட்ட பார்வையை சொல்லுங்க சார். அதாவதுங்க, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிர்வாகத்துல ஒரு பிழை ஏற்படுது அப்படின்னா அது வேறு. அது எல்லா நிர்வாகத்திலும் அந்த பிழை இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா தேசத்திற்கு ஆபத்தான விஷயங்கள். நாம் எப்படி பாத்தீங்கன்னா கடந்த காணொலியில பேசணுமோ, ஒரு குண்டு வைத்த தீவிரவாதியை ஆதரிப்பது, அவருக்கு ஒரு விழா நடத்துவது அப்படின்றது எப்படி ஒரு தேசத்தை ஒரு கெட்ட திசையில கொண்டு போய் சேர்க்குமோ அதே போல ஒரு நிகழ்வு தான் இது. அடிப்படையிலங்க இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடிமக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது, உறுதி செய்யப்பட வேண்டியது அரசுடைய கடமை. பெண்ணிய பாதுகாப்பு என்பது மிக 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 அவசியமான ஒரு விஷயம். அவசியமான ஒன்று. ஆமா, இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்றது எவ்வளவு பெரிய பல்கலைக்கழகம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு வளாகத்துக்குள்ள அந்த காலேஜுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தைரியமாக போய் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை செய்யறாரு அப்படின்னு சொன்னால் அந்த தைரியத்தை யார் கொடுத்தா? எங்க இருந்து அந்த நபருக்கு அந்த தைரியம் வருது? இதுதான் பிரச்சனை. இது ஏதோ ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது ஒட்டுமொத்த தமிழகமும் தலைகுனிய வேண்டிய ஒரு விஷயம். அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பல்கலைக்கழகத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் உள்ள போய் இப்படி ஒரு விஷயம் பண்றாரு. அது அண்ணாமலை அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு, திமுக மாதிரியான ஒரு கட்சிகளின் பின்புலம் இருக்கிற தைரியம் தான் அது அப்படின்னு. இதை அரசியல் படுத்தியதான் ஆகணுமா நம்ம? அதாவதுங்க, அரசியல் படுத்தி ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது இல்ல. இதே அந்த நபர் ஒரு சாதாரண ஆளா இருந்தா அந்த தைரியத்தோட போயிருப்பானா? எந்நேரம் பாத்துக்கலான்ற ஒரு தைரியத்தோட போயிருக்கான் அப்படின்னா யாருடைய பின்புலத்துல அந்த தைரியம் வருது? அதனால நம்ம அரசியலாக்கப்பட வேண்டியது. இது டிஎம்கே ஸ்ட்ரைட்டா அவருக்கு நீங்க போய் இந்த மாதிரி பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாங்க நம்ம சொல்லல.
அந்த நபருக்கு தைரியம் எங்க இருந்து வருது? நம்ம கட்சியில இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணாலும் யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணா தப்பு பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட வெளிப்பாடு தானே இது. இல்லங்க, நீங்க அவர் பக்கத்துல மினிஸ்டர் பக்கத்துலயோ இல்ல ஸ்டாலின் கூட வச்சுக்கோங்களேன், முதலமைச்சர் பக்கத்துலயே கூட யாரோ ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்ன உடனே அவங்க தான் தைரியம் கொடுக்குறாங்கன்னு எடுத்துக்க முடியாது இல்ல. இப்போ ரகுபதி அவர்கள் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு, ஒருத்தர் போட்டோ எடுக்கிறாரு, வேணாம்பா நீ போட்டோ எடுக்காதுன்னு தள்ளி விட்டா கூட தொண்டரை தள்ளி விட்ட திமுக அமைச்சர்னு அதையும் ஒரு ஹெட்லைன்ஸா தான் போட்டு அரசியல் பண்ண போறீங்க. போட்டோவே எடுத்துக்க கூடாது, போட்டோ எடுத்ததை வச்சு தைரியம் வந்துருச்சுன்னு சொன்னா எப்படிங்க? போட்டோ எடுத்ததை வச்சு தைரியம் வரலைங்க. ஆனா அண்ணாமலை தெளிவா சொல்றாரு, இவர் ஒரு கண்டினியூஸ் அஃபெண்டர், தொடர்கதையாக இது போன்ற குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர். அப்ப அவர் கண்காணிக்கப்பட வேண்டியவரா இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணல, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிட்டாரு அப்படின்னா நமக்கு யாருக்குமே தெரியாது, யாருமே கண்காணிக்க முடியாது. இது தொடர்ச்சியாக அவர் செய்யறாரு. அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள எங்கெங்க என்ன இருக்குன்னு அவருக்கு எப்படிங்க தெரியும்? அங்க இருக்கக்கூடிய இந்த இடத்துல சிசிடிவி வேலை செய்யாதுன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அப்போ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு சம்பந்தமே இல்லாத நபர் தொடர்ச்சியாக ஏன் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வராரு, எப்படி வராரு, இத பாத்துக்கணுமா இல்லையாங்க? சரி, பட் அதை விட்டுலாம் இன்னொரு பார்வையும் வருது. அந்த பெண் அந்த ஆண் நபரோட ராத்திரி நேரத்துல அங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இது இருக்குது. அந்த கேள்வியும் ஒரு சங்கடமாக கேள்வியாக இருந்தாலும் அது கேட்கறது கரெக்டா தப்பா அப்படின்ற மாதிரியும் ஒரு விவாதம் இருக்குல்ல. அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை அப்படின்ற பார்வையை எப்படி பாக்குறீங்க? 18 வயசுக்கு மேல யார் யாரோடு இருக்கணும், யார் யாரோடு இருக்கக்கூடாது என்ற முடிவை எடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் அந்த தனி நபருக்கு இருக்கு. புரியுதுங்களா நான் உங்களுக்கு சொல்றது? அவங்க இப்படி இருந்தாங்கன்றதுனால நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிற தப்பு. புரியுதுங்களா? அவங்க அப்படி இருந்தாங்க, அதனால இவன் இப்படி செஞ்சுட்டான்னு சொல்றது மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம். விருப்பப்பட்டு இருப்பது வேறு, விருப்பப்படாமல் வற்புறுத்தி செய்வது என்பது வேறு. இந்த நபர் செய்தது அயோக்கியத்தனம். அதை முட்டு கொடுக்கறதுக்கு நீங்க வேற வேற காரணங்கள் சொல்றாங்க அப்படின்னா அது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இல்ல, குறிப்பா பொதுவாகவே இப்ப நிர்பயா அப்படின்ற பெயர் கூட பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுடைய பெயர் கிடையாது, அது ஒரு புனை பெயராகத்தான் வைக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் நிர்பயா அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்றோம். அந்த மாதிரி மறைக்கப்பட வேண்டிய அந்த டீட்டெயில் எஃப்ஐஆர் கசிய விட்டுருக்கிறது போலீஸ் துறையினோட அலட்சியம்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது பின்னாடியும் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு தோணுது இல்ல. இப்போ அந்த எஃப்ஐஆர் படிக்கும் போது நீங்க இப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த பொண்ணுக்கு ராத்திரி நேரத்துல என்ன வேலைன்னு. அந்த ஒரு கேள்வி பல பேர் எழுப்பக்கூடிய வாய்ப்பை இந்த விஷயம் ஏற்படுத்தி கொடுக்குது இல்ல. நம்ம என்ன சொல்றோம், அது அவங்க காலேஜ், அவங்க என்னமோ பண்றாங்க, உங்களுக்கு என்ன வேலை? நீங்க ப்ரொஃபஸரா, காலேஜோட பிரின்சிபலா, யார் நீங்க போய் கேள்வி கேட்கறதுக்கு? அதை மிரட்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அயோக்கியத்தனம். அதை ஒருத்தன் பண்றான்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். இவங்க இப்படி இருந்தாங்க அதனால அவன் பண்ணிட்டான்னு சொல்றது தவறான விஷயம். இங்க தொடர்ந்து ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, அரசியலுக்காக இங்க எதை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. இந்த கோபம் ஏன் இவ்வளவு தாமதமா வந்தது? இவ்வளவு நாளா இங்க நடந்துட்டு தானே இருக்கு. சென்ற வாரம் கூட ஒரு கோர்ட் வாசல் ஒருத்தரை வெட்டினாங்க, அதுக்கு முன்னாடி வெட்டியிருக்காங்க. சோ இப்படி தொடர்ந்து சம்பவம் நடக்கப்படும் போது நாளையிலிருந்து வேறு மாதிரியான ஒரு அரசியலை பாருங்கள்னு சொல்ற இந்த கோபம் ஏன் இன்று மட்டும்? அதாவதுங்க, அதுக்கும் கோவப்பட்டாங்க, அது கோவப்படலை அப்படின்றத நான் ஏத்துக்க மாட்டேன். ஒருத்தர் ஒருத்தரை தாக்குறாங்க, கொல்றாங்க, தனிப்பட்ட ரீதியில அவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு பகை இருக்குன்றது வேறங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது. பட் இது ஒரு பெண்ணுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பெண்ணுக்கு அவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரியில கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னா, அவர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னா எங்கதான் பாதுகாப்பு கொடுக்கறது? அப்ப அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்துல அதுல படிக்கக்கூடிய மாணவிக்கு அங்க பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் வேற எங்க பாதுகாப்பு நம்ம கொடுப்போம்? இதற்கு கோபப்படாம என்ன செய்யறது? அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. இல்ல, கோவப்படுறது ஒரு வகையில இருக்கலாம், பட் அண்ணாமலை பண்றது அதுக்கு அவருக்கே அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி தெரியா. நான் என்னையே சாட்டையால அடிச்சுக்க போறேன், நான் ஷூ போட மாட்டேன் அப்படின்றது ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி, ஒரு கவனம் ஈர்ப்பதற்காக ஒரு ஃபன்னான அரசியல் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது? அதாவது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டும் அப்படின்ற கட்டாயம் கிடையாதுங்க, அவசியம் கிடையாதுங்க. அண்ணன் அண்ணாமலை அவரை தெரியாதவர்கள் தமிழகத்தில் இல்ல. அப்ப அவர் இதுக்கு மேல ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் தான் யாருன்னு தெரிய வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இது உச்சபட்ச கோபத்தோடைய வெளிப்பாடு.
நம்மளுடைய சகோதரியை கூட நம்மளால காப்பாற்ற முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் அவர் வந்து அந்த ஒரு நிலையை எடுக்கிறார். காப்பாற்ற வேண்டிய பொறுப்புள்ள இடத்தில் இருந்து கூட நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியல என்ற ஆதங்கமும் கோபமும் தான் அந்த வெளிப்பாடே தவிர இது வேற எந்த ஒரு கவனத்தை ஈர்க்கணும், மக்கள் கிட்ட தன்னை கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அவசியம் அவருக்கு கிடையவே கிடையாது. அது எப்படி சார்? ஆனா எப்போ அரசியல் வந்தாலும் ஒரு கடவுளின் பெயரை வந்து பாஜக எழுத்து விடுகிறது. பாஜக ஆகட்டும், வலதுசாரி ஆதரவாளர்களாகட்டும். இப்ப அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒவ்வொரு முருகர் கோயிலா அறுபடை வீடுகளுக்கும் நான் போக போறேன் அப்படின்ட்டு. போன இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இஃப் ஐம் நாட் ராங், எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்தபோது வேல் யாத்திரை அப்படின்னாங்க. சோ அந்த எலெக்ஷன் கிட்ட வருது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு யாத்திரை போறதும் குறிப்பா கடவுள் பெயரை எடுக்கிறதும் வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பாஜக ஃபாலோ பண்ணுதோ? தமிழ்நாட்டில் கடவுள் பெயரை எடுத்தால் வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா கிடையாதுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வெற்றி பெற வேண்டும் என்ற ஃபார்முலாக்காக கடவுள் பெயரை எடுக்கல. கடவுள் பெயரை எடுத்து கடவுள் கிட்ட முறையிடுறேன்னு சொல்றாரு. இவங்க கிட்ட முறையிட்ட, அவங்க கிட்ட முறையிட்ட, யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, எனக்கு வேற வழி இல்லை, முருகப்பெருமானிடமாவது முறையிட்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு முறையிடுறேன்றார். அதற்காக சபதம் ஏற்கின்றார். முறையிடுபவர் கண்ணியமான வார்த்தைகள் எல்லாம் அந்த பிரஸ் மீட்ல பேசியிருக்கோம். அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளை வந்து நீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் வந்து நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கோம், யூடியூப்ல போடுறதுக்கு நம்மளே அந்த வார்த்தையை சொல்றதுக்கு வந்து யோசிக்கிறோம். அண்ணாமலை வந்து ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர், அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசலாமா? அதாவதுங்க, அவர் எந்த இடத்துலயுமே வந்து ஒருத்தர் தரைக்குறைவா பேசல. கோபத்தோட வெளிப்பாடுல சில வார்த்தைகள் பேசினார். அது எதுவுமே வந்து பொதுவெளியில யாரும் பேசாத வார்த்தைகளோ இல்ல வேற கட்சி நபர்கள் வந்து பேசாத வார்த்தைகளோ கிடையாது. எந்த அளவுக்கு உச்சபட்சமான கோபத்தில் இருந்த அவர் வந்து பேசின முழு பேட்டி நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுடைய மாநில தலைவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர் பேசல. ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு தன்னுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரிக்கு இந்த விஷயம் நடந்தால் எப்படி ஒரு சகோதரன் கோபப்படுவாரோ அந்த கோபத்துலதான் அவர் பேசினார். அப்படி இருக்கும் போதும் அதே கோபத்திலையும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு ஒரு சாதாரண வார்த்தைகள்ல பேசினார். இது நம்ம வீட்டுல நடந்தா நம்ம எப்படிங்க பேசுவோம்? அப்படியாப்பா இப்படி நடந்துருச்சா, நம்ம வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போவோம், அப்படியா பேசுவோம்? உணர்ச்சி வசப்படுவோம். அந்த உணர்ச்சியில தான் அவர் பேசுறாரு. இல்ல, நம்மளுக்கு என்ன ஒரு பார்வைன்னா, இப்ப பாஜகல வந்து தேர்தல் நடக்க போகுது, இவர் மாநில தலைவர்ல இருந்து தூக்கலாம் அப்படின்ட்டு மேலிடம் முடிவு பண்றதால தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டணும்னு அட்டெண்டன்ஸ் போடுறாரோ? அதாவதுங்க, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் பாஜகவில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வந்த பின்பு பாஜகவோட எழுச்சி என்னன்னு ஒரு குக்கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை போய் நீங்க கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுக்கு மேல தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்ன்ற இடத்துலயும் அவர் இல்ல, அந்த அவசியமும் அவருக்கு இல்ல. எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரையில் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் வருகைக்கு பின்புதான் பாஜகவுடைய எழுச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் அது தெரியும். அவரை தொடர்ச்சியாக வைத்தால் மட்டும்தான் பாஜகவிற்கு மாபெரும் எதிர்காலம் தமிழகத்தில் இருக்கின்றதும் தெரியும். அதனால இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகள் வேற வேலை இல்லாம சொல்ற விஷயம். சோ அவருடைய நியாயமான ஒரு கோபமாகத்தான் நீங்க பாக்குறீங்க? அதை நியாயமான கோபம் தான், முற்றிலும் நியாயமான கோபம் தான். சார், இங்க வந்து நிறைய விஷயங்களுக்கான அரெஸ்ட் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு. அப்ப சட்டத்துறை இருக்காங்க, காவல்துறை இருக்காங்க. இன்று எதிர்கட்சியான அதிமுக கூட இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. சோ சட்டத்துறை தன்னுடைய கடமையை தானே சார் செய்யுது. கத்துறவங்களும் அரெஸ்ட் பண்றாங்க, மக்களுக்கு இடையூறா இருக்கிறவங்களும் போராட்டத்தை அரெஸ்ட் பண்றாங்க. ஏன் வந்து நீங்க தொடர்ந்து காவல்துறையை விமர்சிக்கிறீங்க? காவல்துறை விமர்சிக்கிறீங்க, நீங்க தெளிவா நான் வந்து சொல்றேங்க. அதாவது ஒரு குண்டு வச்ச தீவிரவாதிக்கு நீங்க வந்து ஊர்வலம் நடக்கிறீங்க, நடத்துறவங்களை அரெஸ்ட் பண்ணல, அதை எதிர்த்து போராடுறவங்களை அரெஸ்ட் பண்றீங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு விஷயத்த ஒருத்தன் செஞ்சிருக்கான், அவனை எதிர்த்து போராடினா நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. இது மக்களுக்கான பிரச்சனை இல்லையா? இது மக்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை இல்லையா? மக்களுக்கு வந்து போராடணும்ன்ற உரிமை வந்து எல்லாம் இருக்குது. ஆனா காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்துருக்கு. அதாவது இந்த அரெஸ்ட் ஆன ஞானசேகரன் வந்து பாத்தீங்கன்னா மாவு கட்டு போட்டு உட்காந்து இருக்காங்க, காவல்துறை நடவடிக்கை தான் எடுத்திருக்கு. நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமும் நான் போராடுவேன் அப்படின்னு சொன்னா அது காவல்துறைக்கு இடையூறாக இருக்கிற ஒரு விஷயம் தானே. அது நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க போராடுறது தாங்க அதுக்கு உண்டான. அந்த கேஸை சீக்கிரமா முடிக்கணும், சரியா முடிக்கணும். இது போன்ற நிகழ்வுகள் திருப்பி திருப்பி நடக்கக்கூடாது. உங்களுக்கு நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்தியால. இது ஃபர்ஸ்ட் டைமா? என்ன செஞ்சு அரெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க, 16 நாள் விட்டுருவாங்கன்ற தைரியமா? அதாவதுங்க, நான் ஊழல் வாங்கிட்டேன், நான் லஞ்சம் வாங்கிட்டேன், நான் வந்து நிர்வாகத்துல வந்து ஒரு பிழை பண்ணிட்டேன் அப்படின்றது வேற. தீவிரவாதம் பண்ணிட்டேன், இது போன்ற ஒரு கொடூரமான வேலைகள் செஞ்சுட்டேன்றது வேற. இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு
தண்டனை எப்படி இருக்கணும்னா அந்த தண்டனையை பார்த்து அடுத்தவன் வரக்கூடாது, பயப்படணும். இந்த நபர் வந்து மாவு கட்டு போட்டதுனால அடுத்தவன் பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? இதை விட வேற என்ன தண்டனை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சட்டப்படிதான் நம்ம செய்யணும். இது சட்டத்துல மாவு கட்டு போடணும்னு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சட்டத்தையும் மீறி ஒரு தண்டனையை போலீஸ் கொடுத்திருக்கிறதாவே எடுத்துக்கலாமே. அது ஒரு பயம் கிரியேட் பண்ற ஒரு விஷயம் தானே. இதை பார்த்து தமிழகத்துல மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்காது அப்படின்ற கேரண்டி உங்களால கொடுக்க முடியுமா? சார், நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், சோ இதனால இது போன்ற நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல மீண்டும் நடக்காது கொடுக்க முடியுமா? ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா யாருக்கும் பயம் இல்ல. பொதுவாகவே தமிழ்நாட்டுல இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, சமீப காலத்துல ஆகட்டும், சுபா மேம் அவர்கள் சொன்ன பல கொலைகள் ஆகட்டும், கோர்ட் வாசல்லயே கொலை நடக்கிற அளவுக்கும் போயிருக்குது. சோ கைமீறி போயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தப்பை செஞ்சுட்டு நம்ம எப்படியாவது வெளியில வந்துடலாம் அப்படின்ற தைரியம் அதிகமாயிருச்சுன்னு சொல்றோம். அவங்கள தெரியும், இவங்கள தெரியும், அவங்க பேர் சொல்ல இவங்க பேர் சொல்லி தப்பு செஞ்சு வெளியில வந்துடலாம். ஆனா நியாயத்துக்காக போராடணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உள்ள போட்டுருவான். தப்பு செய்யறவன் தைரியமா செய்யறான், அதை தட்டி கேட்கக்கூடியவர்கள் பயந்து பயந்து கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ கேட்டா நமக்கு என்ன ஆயிடுமோ, நமக்கு எதுக்குங்க பிரச்சனை, எதுக்குங்க வீண் வம்ப நம்மளே விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தப்பை கேட்கக்கூடிய நபர்களை தள்ளுறாங்கன்னு சொல்றேன். இந்த நிலை மாறணும்னு சொல்றேன். மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம், ஒரு பெண்ணாக இருக்கும் பொழுது உங்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்றதையும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நீங்க ஆக்சுவலா சொசைட்டி கிட்ட இருந்தாகட்டும், மற்றவர்களிடமாகட்டும், அரசியல் கட்சிகள் ஆகட்டும், என்னென்ன ஒரு அடிப்படை தேவையாக வந்து நீங்க நினைக்கிறீங்க? விக்னேஷ், இது வந்து ஒரு சாமானியராக நான் பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னும் கூட காந்திஜி சொன்னார் ஒரு வாட்டி, பெண்கள் வந்து எப்போ இரவுல வந்து தங்க நகை நிறைய போட்டுட்டு நடக்கிறாங்களோ அப்பதான் பெண்களுக்கான சுதந்திரம்னு சொன்னாங்க. ஆனா இங்க பெண்கள் வந்து போடுற ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே அவங்க மேல வந்து அவங்களுக்கு நடக்கிற குற்றங்களை அவங்களுக்கு எதிராக திருப்பி விடும் சமூகம் வந்து அந்த அளவுதான் வளர்ந்துருக்கோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் அந்த நேரத்துல அந்த இடத்துல அவங்க தனியா சென்று சந்தித்திருப்பதை தவிர்த்து இருக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனா அதை தாண்டி நீங்க வந்து சகஜமா இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க பணிந்து போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஒண்ணு அவர் சொல்படி அவருடன் இருக்க வேண்டும், ரெண்டாவது அவர் பேசும்போது அங்க வேற ஏதோ ஒரு போன் கால் வந்தது, இல்லைன்னா அந்த சார் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல வந்திருக்கு. சோ யார் அந்த இரண்டாவது நபர், குற்றவாளியாக காட்டப்பட வேண்டிய அந்த இரண்டாவது நபர் யாருங்கிற கொஸ்டின் மார்க்கும் வருது. மூன்றாவதாக இந்த பொண்ணு வந்து என்ன தப்பா செஞ்சாங்க, அதை மறைக்கிறதுக்கு அப்பாவோட நம்பரை வாங்கி இதை நான் ஷோ பண்றேன் அப்படின்னு சொன்னாருங்கிற ஒரு கேள்வியுமே எழுது. எது எப்படி பார்த்தாலும் ஒருவருக்கு வந்து இங்க வந்து எல்லாமே வந்து தண்டனையே கிடையாது, தண்டனை வந்து லேட் ஆகும், அதாவது தாமதமாக கிடைக்கப்படும் நீதி கூட அநீதிக்கு சமம் தான் மொத்தத்துல. அதே மாதிரி ஒரு குற்றத்துக்கு உடனடியா கிடைக்காத தண்டனை கூட அது விடுதலைக்கு சமமா தான் நான் பாக்குறேன். சோ அவர் வந்து அந்த இடத்துக்கு நியராவே ஒரு பிரியாணி ஷாப் வச்சிருக்காரு. இதே மாதிரி நிறைய பெண்கள் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த போன் எல்லாம் வாங்கி பார்க்கும்போது அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு இதுல ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இங்க பெண்களுக்காக நிறைய பேர் குரல் கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அது திரைப்பட சமூகமாக இருக்கட்டும், இல்லைன்னா திரைப்பட சமூகத்துக்கு ஃபர்ஸ்ட் வரேன். வந்து ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் எதுக்கு, பள்ளிக்கூடம் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம்னு சொன்ன ஜோதிகா இங்க படங்கள்ல மட்டுமே வந்து பெண்களுக்காக சமூக நலனுக்காக அக்கறை பேசும் சமுத்திரக்கனி எங்க, நாங்க தான் சிறுபான்மையினருக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அவங்களுடைய சமூகத்தின் வழியை பதிவு செய்கிறோம்னு சொன்ன பா ரஞ்சித் எங்க, அப்புறம் வந்து பெண்ணியம் பேசக்கூடிய பெரியாரிசம் தூக்கக்கூடிய மற்றவர்கள் மாரி செல்வராஜாக இருக்கட்டும், இப்போ நேற்று கூட சம்பந்தம் இல்லாம நிறைய பிரச்சனைக்காக குரல் கொடுத்த அமீராக இருக்கட்டும், எப்பவுமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டுமே போட்டு கொண்டிருக்கும் அமீராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்க போனாங்க? அன்னைக்கு ஒரு இறைவனை வந்து தவறா பாடிய போது அது தவறுன்னு சொன்னதுக்காகவே அவங்க பெண்கள், அவங்க வந்து வேற ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, அதுக்காகவே அவங்க மேல குறை சொல்லிட்டீங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஒரு பெண் தானே பாதிக்கப்பட்டிருக்கா, அவ எந்த சமூகத்தை சார்ந்தவளாக வேணாம இருக்கட்டுமே. அப்ப ஏன் நீங்க உங்களோட வாய்ஸை வந்து ரைஸ் அப் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்ப நீங்க எல்லாருமே ஒரு ட்ரிவன் அஜெண்டால ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட இந்த திரை சமூகத்துல. சரி, திரை சமூகம் தான் இப்படி இருக்க கூட, அவங்கதான் திரைப்படத்திலயும் நடிக்கிறாங்க, வெளியிலயும் நடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் கடந்து வந்தா, இந்த பக்கம் பொலிட்டீஷியன்ஸ்
ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க கல்கட்டால ஒரு விஷயம் நடந்த போது எவ்வளவு நாள் இங்க பேசினீங்க, ஊடகங்கள்ல எவ்வளவு விஷயங்கள் பேசுனீங்க. அதே நீங்க மணிப்பூர 19 மாசம் வச்சு இன்னும் வச்சு செய்றீங்க. மணிப்பூர ஒரு படத்தை போட்டு இன்னும் வச்சு செய்றீங்க. அப்புறம் டெல்லியில நடந்தா பேசுறீங்க, ராஜஸ்தான்ல நடந்தா பேசுறீங்க. ஆனா அதே தமிழ்நாட்டுல நடக்கும்போது ஒரு ஊடகங்கள் கூட வாய் திறக்கல. எப்படி சிசிடிவி ஒர்க் ஆகாம போச்சு, ஏன் ஒர்க் ஆகல? அதுவும் இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷன் தலைநகர்ல எங்கெங்கோ படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு பறவைகளுக்கு வேடந்தாங்கல் மாதிரி எங்கேருந்தோ வர மாணவர்களுக்கு எல்லாம் புகலிடமா இருக்கக்கூடிய எப்படி இந்த அஜாக்கிரதையான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணப்படுது? அப்பனா ஒரு தலைநகரத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டிலேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம்னா மற்ற காலேஜஸ்ல எந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு அரண்கள் இருக்கும்? இவ்வளவு பீப்புள் இருக்கக்கூடிய அந்த ஒரு நைட் அந்த மாஸ்க் போயிட்டு வருவாங்கலாம் சொன்ன மாதிரி. சோ இந்த மாதிரியான பல கேள்விகள் எழும்போது அரசியல் பண்றாருங்க அது திமுக காரங்கனால நிர்வாகிங்கிறதுனால இங்க எல்லாருமே அரசியல் பண்ணதான் வந்திருக்காங்க. இதே இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது ஒரு இடத்துல கேட்டாரு, அரசியல் பண்ண வந்திருக்கேனா அவியல் பண்ண வந்திருக்கேனான்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை மட்டும் என்ன அவியலா பண்ண வருவாரு? அவரும் அரசியல் பண்ணதானே வந்திருக்காரு. அவர் எல்லாரும் அவர் IPS எல்லாம் விட்டுட்டு அரசியலுக்காகவே வந்தவர். அரசியல் தானே பண்ணுவாரு, அவியலா பண்ணுவாரு? சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கூட எனக்கு பேசணும் அப்படின்னா கூட அது இவங்களுடைய அஜெண்டாக்கு, இவங்களுடைய எண்ணத்துக்கு, இவங்களுக்கு எல்லாம் தோதாக இருக்கும் மாதிரி இருந்தா மட்டும்தான் இவங்க அதை பேசவே தோன்றாங்க அப்படின்றது உண்மையிலே ஒரு வருந்தத்தக்க விஷயம். ஒரு பெண் ஆண் அப்படின்னு வித்தியாசம் இல்லாம எந்த ஒரு சக மனிதருக்கும் இந்த மாதிரி துன்புறுத்தல்கள் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இருக்கு. சசிகரன் சார், கடைசியா அவங்க கிட்ட ஒரு கேள்வி. ஓகே, இது நடந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் கூட சொல்லணும் விக்னேஷ். எனக்கு இங்கே பாலிட்டிஷியன் அதாவது மிகப்பெரிய பாலிட்டிஷியன் சொல்லப்பட்ட மறைந்த முதலமைச்சர், அதாவது பொலிட்டிஷியனா லேடிஸ் எல்லாம் வரதே பெரிய விஷயம். அவங்க இறந்த பிறகு நாங்கெல்லாம் பெரிய பாலிட்டிஷியன் தான் அப்படின்னு உண்ணாவுக்கு மெழுகுவத்தி ஏந்தி வந்தாங்க திமுக MP கனிமொழி. இன்னைக்கே அவங்க குரல் கொடுத்து பேசல. விசிகால எவ்வளவோ பெண் நிர்வாகிகள் இருக்காங்க. விசிகா சார்பாக ஊடகங்கள்ல நாங்க தான் விசிகாவுக்கு அப்படின்னு சிறுபான்மையினர் மக்களுக்குன்னு பதிவு போடுறவங்க, அவங்க எல்லாம் ஏன் பேசல? இந்த மாதிரி நிறைய பேசல கொஸ்டின்ஸ் இருக்கு. லேடிஸ் பேசலாங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த விஷயத்தை பத்தி. ஆமா, காஷ்மீர்ல ஆசிஃபா ஒரு சிறுமி இறந்த போது மெழுகுவத்தி ஊர்வலம் நடந்தது. அது நம்முடைய சொந்த மாநிலத்தில் நடக்கும்போது திமுக ஆட்சி இருப்பதால் அந்த கரிசனம் இல்லையா? இல்ல ஒருவேளை இது எதிர்கட்சி ஆட்சியில நடந்திருந்தா இதை வைத்து எப்படி அரசியல் பண்ணணும் அப்படின்னு திமுக நம்மளுக்கு பாடமே எடுத்திருக்கோம். பட் சசிகரன் சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, சொசைட்டி ஆஸ் எ ஹோல் மாறணும். இது சமூகத்தில் புறையோடி கிடக்கும் ஒரு அழுக்கு, ஒரு கெட்ட ஒரு விஷயம். இதை நீக்கணும்ன்றது இல்ல. ஒரு அரசியல் கட்சியாக என்ன மாற்றத்தை நீங்கள் முன்வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, இதெல்லாம் சிஸ்டம்ல இப்படி ப்ராப்ளம் இருக்குப்பா, இதுக்கு எங்க கிட்ட இந்த மாதிரி மாற்று சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்யூஷனா என்ன? பெண் பாதுகாப்பு பாத்தீங்க அப்படின்னா உறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறமா பெரிய லெவல்ல அவேர்னஸ் கொண்டு போகணுங்க. இப்போ நம்ம பேசும்போது சொன்னீங்க அந்த பெண் அப்படி இருந்தாங்க, அதனால இவர் அட்வான்டேஜ் எடுத்துட்டாரு. அந்த ஒரு விஷயம் தவறான ஒரு விஷயம். அந்த பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு தனி மனிதன் 18 வயசுக்கு மேல அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முழு சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு. இன்னொருத்தரை பாதிக்காம அவங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி இருக்கக்கூடிய முழு சுதந்திரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒருத்தரை பாதிப்பு ஏற்படுத்திட்டு அவங்க இப்படி இருந்தாங்க அதனால நான் பாதிப்பு ஏற்படுத்தினேன் அப்படின்னு நியாயப்படுத்துறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை பத்தின அவேர்னஸ் நம்ம கொண்டு போகணும். தைரியமா பேசக்கூடிய தலைமுறையை நம்ம உருவாக்கணும். இப்போ அவங்க மிரட்டுறாங்க, மிரட்டும் போது நம்ம பயந்தாதானங்க பணிஞ்சு போனோம். அப்படிப்பட்ட தைரியத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம உருவாக்கணும். அங்கேயே அது ஆஃப் ஆயிருக்கும். புரியல? அனுப்பிக்கோ அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணிருப்பான், அங்கேயே ஆஃப் ஆயிட்டு இருக்கும் அது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கணுங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய விஷயம் தவறு இல்லை என்று தெரிந்தால், உங்களுடைய தனி மனித விஷயமாக அது இருந்தால், யார் என்ன சொன்னாலும் நான் பயப்படணுன்ற அவசியம் இல்லை என்ற ஒரு தைரியத்தை நம்ம கொடுக்கணும். மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம செய்யக்கூடிய விஷயம். அப்படி ஒரு தைரியத்தை நாம் இந்த தலைமுறைக்கு கொடுத்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அவர்களை சூறையாடாமல் காப்பாற்றப்படுவார். மேடம் சொல்லும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க, மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு நிலைமை வேற. அவர் ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு இருந்திருந்தா இந்த ஒரு விஷயம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்து அவன் வெளியில வந்திருப்பானு பாத்துருக்கலாம். பண்றதுக்கு தைரியம் இருந்திருக்குமான்னு அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விதான்.
ரெண்டாவது காவல்துறை இதை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கேள்விப்பட்டா அந்த இடத்துல உங்க பவர்ஸ் என்ஜாய் பண்ணி ஷூட்டிங் கூட நடந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது, இது சென்ற ஆட்சியாக இருந்தாலும். உண்மையிலே சார் ஆக்சுவலா நிறைய விஷயம் நம்ம பேசணும். இது வந்து அரசியல் மாற்றம் அப்படின்றத விட ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. பெண் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம நிறைய பேசினாலும் இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தால் மீண்டும் பேசுவதற்கான ஒரு டாபிக்காகத்தான் இது இருக்கிறது தவிர, ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொல்கத்தால இந்த இஷ்யூ நடந்த போது இதை பற்றி பேசாத ஊடகங்கள் கிடையாது. மணிப்பூரில் ஒரு போட்டோ வந்த போது அதை பற்றி பேசாதவர்கள் கிடையாது. அதை வந்து இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ரு இருக்கும். இன்னும் ஒரு மாதம் கழித்து வேற ஏதாவது மேட்ரு கிடைக்கும்னா மணிப்பூர் என்னாச்சு, கல்கத்தா என்னாச்சு அப்படின்ற மாதிரி, காஷ்மீர் என்னாச்சுன்னு இதே டாபிக்கை தான் பேசுவாங்களே தவிர நம்ம ஊர்ல இந்த டாபிக் நடந்ததா அப்படின்றத வந்து ஒரு மாதம் கழித்து இவர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள விடுவார்களா அப்படின்றது கூட தெரியல. மூடி மறைக்க ஒரு அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படின்றதுக்காக சீக்கிரம் ஜஸ்டிஸ் கொடுக்கிற விஷயத்த நம்ம பார்த்திருக்கோம். ஆனால் முதல் முறையாக மூடி மறைக்கும் வேலைகள் நடக்கிறதோ இல்ல இந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்க வேலை நடக்கிறதோ அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கும் பயமாக இருக்கிறது. இதுல ஒரு விஷயம் என்னன்னா விக்னேஷ், அது எந்த இடமா இருந்தாலும் சரி, அது பாஜக ஆளும் மாநிலங்களாக இருந்தாலும் சரி, இல்ல மற்ற கூட்டணிகள் ஆளும் மாநிலமாக இருந்தாலும் சரி, திமுக, காங்கிரஸ், அது வந்து மம்தா பானர்ஜி இல்லைன்னா ஏஏபி, யார ஆண்டாலும் சரி, அந்த இடத்துல குற்றம்னா அது எங்க நடந்தாலும் குற்றம் தான். பாதிக்கப்பட்டவர்கள் எங்கு நடந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தான். தப்பு செஞ்சவங்க, தவறு செஞ்சவங்க குற்றவாளி. அவங்களுக்கான நீதியோ அவங்களுக்கான தண்டனைங்கிறது கண்டிப்பா கிடைக்கப்பட வேண்டியது. தவறை அனுபவித்தவர்களுக்கான ஒரு நியாயமும் கிடைக்கப்படணும். அதுதான் அந்த விஷயத்தோட பேஸ். ஆனா அதை தாண்டி இங்க வந்து யாரு அங்க ஆள்றாங்க அப்படிங்கறத பார்த்து அந்த சட்டங்கள் மாறுபடுதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் கூட எழுது. நம்ம இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோங்க. 3 தவறுகள் செய்யவே கூடாது. ஒருத்தன் பெண்ணை எதிர்த்து, தேசத்தை எதிர்த்து, தெய்வத்தை எதிர்த்து, இந்த 3 தவறுகள் சாதாரண தவறுகளாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் இந்த 3 தவறுகளும் தமிழகத்துல நடக்குது, சாதாரணமா இருக்கு. இதுதான் பிரச்சனை. இதை மாற்றணும் அப்படின்றத நம்மளுடைய போராட்டம். மற்ற தவறுகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கொந்தளிக்கிறீங்க, கொந்தளிக்காம போங்க, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த 3 தவறுகள், பெண்களுக்கு எதிராக நடக்கும் தவறுகள், தேசத்திற்கு எதிராக நடக்கும் தவறுகள், தெய்வத்திற்கு எதிராக நடக்கும் தவறுகள் சாதாரண தவறுகளாக, சாதாரண குற்றங்களாக எடுத்துக்கொள்ள கூடாது. அதற்கு சரியான தண்டனைகள் கொடுக்கப்படணும். அப்படி ஒரு தவறுகள் செய்யறவனுக்கு அடுத்து பயம் வரணும். செய்யணும்ன்ற நினைப்பு வந்தாலே பயம் வரும். அருமையா சொல்லியிருந்தீங்க சார். நேர்களே, ஆக்சுவலா நம்ம நிறைய விஷயங்கள் இந்த டைம் பேசியிருந்தாலும் இறுதியாக சசிகரன் அவர்கள் கூறிய கருத்து தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. சமுதாயத்தில் நிறைய மாற்றம் வர வேண்டும், அரசியல் மாற்றம், அடிப்படை மாற்றம் வரணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஒரு 3 விஷயத்தை அந்த பாயிண்ட் சொல்லி, தேசம், தெய்வம், பெண்கள், இந்த 3க்கு எதிராக நடக்கக்கூடாதுன்ற ஒரு பாதையில் நாம் பயணித்தாலே சமுதாயத்தில் அந்த தேவையான மாற்றம் வர வேண்டும். அதுதான் சமுதாயத்திற்கான மாற்றம், தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மாற்றம் அப்படின்ற கருத்தை வந்து அவர் முன்வைத்திருக்கிறாரு. நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணும். மீண்டும் இது போன்ற ஒரு டாபிக்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற நிலைமை தமிழகத்திற்கு வரக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட இந்த வீடியோ வந்து முன்னிட்டு நிற்கிறோம். பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் பேச வேண்டி இருக்கிறது. ஒவ்வொன்றாக நாம் நிச்சயமாக மூவரும் சேர்ந்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி சார், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.